எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கன்னியாகுமரி மாவட்டத்துல ஏத்தங்காடு அப்படின்ற ஊர்ல வந்துட்டு சபரிவர்மன் வயது 35 ஒரு மாற்றுத்திறனாளி இளைஞரை வந்துட்டு காவல்துறை வந்து அடிச்சு கொலை பண்ணிருக்கு. என்ன காரணம்னு பாத்தீங்க அப்படின்னா, அவர் வந்து ஒரு மளிகை கடை நடத்திட்டு இருக்காரு. அந்த மளிகை கடையில வந்துட்டு குட்கா சேல் பண்ணியிருக்காரு. அதுக்காக வந்து அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. கைது செய்யப்பட்டது யாரும் இங்க கொத்து சொல்லலை. ஏன்னா குட்கா தமிழ்நாட்டில் விற்கிறதுக்கு வந்துட்டு தடை விதிக்கப்பட்டிருக்கு. தடை விதிச்ச ஒரு பொருளை வந்துட்டு அவர் வந்து மளிகை கடையில வித்தது வந்துட்டு மிகப்பெரிய தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லல. அந்த வித்த வரை வந்து நீங்க அரெஸ்ட் பண்ணது சரிதான். அரெஸ்ட் பண்ணி நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா, மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி எடுத்துட்டு போய் நிறுத்துனீங்க அப்படின்னா, மேஜிஸ்ட்ரேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிமாண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது நீதிமன்ற காவல்ல அவர் எடுத்து விசாரணை தான் பண்ண சொல்லியிருக்காங்க. விசாரணை அப்படின்ற பேரை உங்களுக்கு அடிச்சு கொள்றதுக்கு யார் சார் ரைட்ஸ் கொடுத்தா? விசாரிங்க அப்படின்னு சொன்ன நீதிபதி வந்துட்டு அடிச்சு கொலை பண்ண சொல்லியிருக்காரா? நீங்க என்ன காரணத்துக்காக நீங்க சபரிவர்மனை வந்துட்டு அடிச்சு துன்புறுத்தி கொலை பண்ணிருக்கீங்க சார்? அவரோட உடம்புல பாத்தீங்க அப்படின்னா 19 இடத்துல காயப்பட்டிருக்கு. சபரிவர்மன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாற்றுத்திறனாளியா இருக்கிற அவரை வந்துட்டு கையை வந்துட்டு உடைச்சிருக்கீங்க. அவரோட வந்துட்டு ஆர்ம்ஸ்ல எல்லா இடத்துலயும் 3 இடத்துல வந்துட்டு கை வந்துட்டு டேமேஜ் ஆயிருக்குன்னு சொல்லி அவங்க உறவினர்கள் வந்துட்டு நியூஸ் சேனல் வந்துட்டு கொடுக்குறாங்க. கால் உடைக்கப்பட்டிருக்கு. ஒரு மனித மிருகம் மாதிரி நடந்துகிட்ட காவல்துறையை வந்து நான் வன்மையா கண்டிக்கிறேன். உங்களுக்கு யார் சார் உங்களுக்கு இந்த தைரியத்தை கொடுத்தா? யூ ஆர் அ சர்வன்ட். நீங்க வந்துட்டு மக்களோட வேலைக்காரன். நீங்க வேலை செய்யறதுக்கு வந்திருக்கீங்க. அரசாங்கம் உங்களுக்கு வந்துட்டு சம்பளம் கொடுக்குது. அரசுக்கு வந்துட்டு நாங்க வரி கட்டுறோம். எங்க வரி பணத்தை வாங்கி நீங்க வேலை செய்யறவங்க வந்துட்டு எங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் நீங்க கொடுக்கணும். நீங்க வாக்க வந்துட்டு மக்களை அரெஸ்ட் பண்ணி கைது செஞ்சு நீங்க வந்துட்டு காவல்துறை விசாரணை அப்படின்ற பேர்ல அடிச்சு கொலை பண்றீங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து எந்த இடத்துல வந்துட்டு விசாரணையின் பேர்ல ஒரு குற்றவாளியை வந்துட்டு அடிக்கலாம் அப்படின்னு காவல்துறைக்கு வந்துட்டு பர்மிஷன் கொடுத்திருக்குன்றத நீங்க காவல்துறை தெளிவுபடுத்தலாம். தமிழ்நாடு காவல்துறை இருக்கிறதுல மிகவும் மோசமான நிலைமையில போயிட்டு இருக்கு. யார வேணாலும் நீங்க கைது பண்றீங்க. நீதிமன்ற கஸ்டடியில வச்சு நீங்க வந்துட்டு எப்படி சார் ஒரு உயிரை கொலை பண்றதுக்கு உங்களுக்கு யார் சார் ரைட்ஸ் கொடுத்தா? அதே அவர் வந்து சபரிவர்மன் வந்து குற்றவாளின்னு இன்னும் நீதிமன்றம் வந்துட்டு அவருக்கு தண்டனை கொடுக்கவே இல்லை சார். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கவர்மெண்ட்ல வந்துட்டு தண்டனை வழங்குறது ஃபர்ஸ்ட் யார் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க தெளிவுபடுத்தணும். தமிழக காவல்துறை வந்துட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்துட்டு இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தணும். இந்த மாதிரி சிறையில வந்துட்டு ஒரு உயிரிழப்பு நடக்கிறது வந்து இதுவே முதலும் கடைசியுமா இருக்கணும். திரு ஜோசப் விஜய் அவர்களே, நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு குற்றவாளி குற்றம் செஞ்சார் அப்படின்னா அவருக்கு தண்டனை வழங்கக்கூடியது வந்துட்டு நீதிமன்றம். இதுதான் இந்திய அரசியலமைப்பு சொல்லுது. ஆனா நீங்க வந்துட்டு தமிழக காவல்துறைக்கு யாருக்கு அந்த பர்மிஷன் கொடுத்தா? உள்துறை இலக்காக வச்சிருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் திரு ஜோசப் விஜய் அவர்களே, நீங்கள் தான் வந்துட்டு உங்க கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கக்கூடிய துறை, அதுல இன்னைக்கு தவறு நடந்திருக்கு. நீங்க தான் இது பண்ணணும். அதான் பல சீஃப் மினிஸ்டர் வந்துட்டு வராங்க போறாங்க, எல்லாமே நடக்குது. ஒவ்வொரு ஆட்சியிலும் பாத்தீங்க அப்படின்னா நீதிமன்ற காவல்ல வைக்கப்பட்ட குற்றவாளி வந்துட்டு அடிச்சு துன்புறுத்தப்பட்டு இறப்பு நேரிடுது. அந்த இறப்பு நேரிடுறதுக்கு நீங்க வந்து காம்பன்சேட் கொடுக்குறீங்க. 1 லட்சம் 2 லட்சம் கொடுக்குறீங்க. அரசு பதவின்றீங்க. தமிழகத்துல யார் இறந்தாலும் சரி, ஒரு அரசு பதவி இருக்கு, ஒரு 1 லட்சம் 2 லட்சம் என்ன சார் எங்களுக்கு என்ன பிச்சை போடுறீங்களா? மனித உயிர்கள் உங்களுக்கு வந்து அவ்வளவு கேவலமா போயிடுச்சா? அதாவது ஒரு தவறு நடக்கிறத முன்கூட்டியே தடுக்கிறதுக்காக தான் அரசியலமைப்பு எல்லாமே இயங்கிட்டு இருக்கு. நீங்க வந்துட்டு ஒரு சட்டம் எதுக்காக நம்ம ஏற்றி வைக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாயகத்துல எங்களுக்கு சர்வெண்டா வரவன் வந்துட்டு எங்களை அடிக்கிறதோ துன்புறுத்துறதோ இதோட நிறுத்திக்கணும். இந்த சபரிவர்மனோட டெத்துக்கு அப்புறம் தமிழகத்துல வந்துட்டு வேற ஒரு லாக்அப் டெத் வந்துட்டு இதுக்கப்புறம் நடக்கக்கூடாது. இதுவே கடைசியா இருக்கணும்ன்றத நான் உங்ககிட்ட கண்டனமாவும் தெரிவிச்சுக்கிறேன். சாலையில் நம்ம நடந்து போறோம் அப்படின்னா சாலை விபத்து எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லிதான் சாலைக்கு வந்துட்டு பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சு நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்றோம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம யார் வேணாலும் எப்படி வேணாலும் போய்க்கலாம்னு சொல்லிட்டு போயிடலாம் இல்லையா? அந்த மாதிரி நீங்க ரூல்ஸ் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றீங்களா? காவல்துறை நீங்க வந்துட்டு ஒரு குற்றவாளி அப்படின்னு ஒருத்தரை கைது பண்றீங்க அப்படின்னா அவர்கிட்ட விசாரணை நடத்துங்க. அடிச்சு துன்புறுத்துறதுக்கு உங்களுக்கு யார் சார் ரைட்ஸ் கொடுக்குறா? நீங்க வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது, ஒரு மனிதனை வந்துட்டு அவ்வளவு சீக்கிரத்துல கொலை பண்ணிட முடியாது சார். எந்த அளவுக்கு நீங்க அடிச்சு சித்திரவதை பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஒரு உயிர் போயிருக்கும். 19 இடத்துல வெளிப்படையா காயம் தெரியுதுன்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வச்சு எல்லா சோசியல் மீடியாலையும் சொல்லிட்டு இருக்காங்க. அவரை எந்த அளவுக்கு நீங்க அடிச்சு சார் ஒரு கையை உடைக்கிறதுன்றது வந்து அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை சார். இப்ப என்னோட கை இருக்கு அப்படின்னா என்னோட கையில சும்மா அடிச்சாலே இவ்வளவு வலி வலிக்குது. என் கையில வந்து 3 இடத்துல டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னா என் கையை அடிச்சு உடைச்சு அந்த மனித மிருகத்தை நம்ம என்ன சார் பண்ணலாம்? அவங்களுக்கு நான் வந்துட்டு தமிழக கவர்மெண்ட் நான் கேட்கிறேன், தமிழக காவல்துறையில இந்த மாதிரி தப்பு பண்ண அந்த 3 பேருக்குமே தூக்கு தண்டனை நீங்க தயவு செஞ்சு கொடுத்தாகணும். இந்த மாதிரி தப்பை வந்துட்டு நீங்க கொடுத்து அவங்களுக்கு தண்டனை விதிச்சாதான் அடுத்த ஒரு காவல்துறை வந்துட்டு ஒரு காவல்துறை சார்ந்தவர் வந்துட்டு இன்னொருத்தரை வந்து அடிச்சு கொலை பண்றத வந்துட்டு கைவிடுவாரு. நீங்க பார்க்க வந்துட்டு காவல்துறை கஸ்டடியில ஒருத்தர் கூட்டு போறீங்க, அடிச்சு சாவடிக்கிறீங்க. அதுக்கான பொறுப்பு வந்துட்டு அரசாங்கம் ஏன் சார் ஏத்துக்கணும்? அரசாங்கம் எந்த விதத்துல வந்துட்டு இதுல தப்பு பண்ணிருக்கு? அரசாங்கம் எந்த விதத்துல தப்பு பண்ணிருக்கு? இது இண்டிவிஜுவல் ஒரு 3 பேர் செஞ்ச தவறு. இந்த 3 பேர் செஞ்ச தவறை வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 3 பேருக்கு தான் நீங்க தண்டனை வழங்கணும். அதை விட்டுட்டு அரசாங்கத்துல இருந்து 2 லட்சம் பணம் அந்த ஒரு உயிர் இழப்புக்கு நீங்க என்ன காம்பன்சேட் நீங்க பணம் கொடுக்கறது நான் குறை சொல்லல. இருந்தாலும் நீங்க வந்துட்டு ஒரு 2 லட்ச ரூபாய் காசோ அல்லது 3 லட்ச ரூபாய்
ரூபாய் காசோ அல்லது 10 லட்ச ரூபாய் காசு பிளஸ் கவர்மெண்ட் அரசாங்க வேலை அப்படின்னா இது ஈக்குவல் ஆயிடுமா? அந்த ஃபேமிலியை வந்துட்டு அந்த 10 லட்ச ரூபாய் காசும் அந்த ஒரு அரசாங்க வேலையும் வந்துட்டு அவங்களை வந்துட்டு பாதுகாத்துக்குமா? சொல்லுங்க சார். அந்த 10 லட்ச ரூபாய் காசுன்றது வந்துட்டு ஒரு சின்னதா ஒரு ஏதாச்சும் ஒரு ஆபரேஷன் வந்துச்சு அப்படின்னா அந்த 10 லட்ச ரூபாய் காணாத போயிடும். நீங்க கொடுத்த அந்த அரசாங்க வேலை அப்படின்றது அவங்க மனைவிக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க மனைவிக்கு ஏதோ ஒரு அவங்கன்னு சொல்ல வரல, ஒரு எக்ஸ்ன்ற ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு நீங்க ஒரு அரசாங்க வேலை கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க ஒரு ஆக்ஷன்ல இறந்துடுறாங்க. அந்த குழந்தைங்களுக்கு யார் சார் பார்த்துப்பா? அப்பா இல்லாத ஒரு குழந்தைக்கு ஒரு அரசாங்க வேலையை மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அரசாங்க வேலை வந்து அந்த குழந்தைய வந்துட்டு பாதுகாத்துக்குமா? ஒரு அப்பா கொடுக்கக்கூடிய அரவணைப்பும் அந்த அப்பா கொடுக்கக்கூடிய பாசம் அன்பு எல்லாத்தையுமே உங்க அரசாங்க வேலை கொடுத்துருமா? மனித உயிர்கள் உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போயிடுச்சா? இதே அந்த அடிச்சு கொலை பண்ண அந்த 3 போலீஸ்காரங்க வீட்டு பையன் பசங்களையோ இல்லாத அவங்க குழந்தைகளையோ இல்லாத அவங்களோட ரத்த உறவினர்களை யாராச்சும் ஒருத்தர் இந்த மாதிரி அடிச்சு நீதிமன்ற காவலை வச்சு அடிச்சு துன்புறுத்தி சாகடிச்சா நீங்க சும்மா விட்டுருவீங்களா? எல்லாரும் மனிதன் சார். மனிதர்களே இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கேவலமான இதா இருக்கீங்களா? பாத்தீங்களா? மிருகமா நடந்துக்காதீங்க. மிருகம் வந்து துன்புறுத்துறோம் அப்படின்னா அது துடிக்கும் போதே நமக்கு வந்துட்டு எவ்வளவு சார் கஷ்டமா இருக்கு. ஆனா சக மனிதனை வந்துட்டு நீங்க அடிக்கும் போது அந்த மனுஷன் வந்துட்டு இன்னும் வாய் மூடிட்டு கவனம் இருந்திருப்பாரு. நீங்க வந்துட்டு கையை உடைக்கும் போது காலை உடைக்கும் போது அவரை அடிச்சு துன்புறுத்தி பிளட் வரும்போது எல்லாம் அவர் வந்துட்டு என்ன அடிக்க சார் சொல்லிட்டு சைலண்டா இருந்திருப்பாரு. எவ்வளவு கத்திருப்பாரு, எவ்வளவு கெஞ்சிருப்பாரு, என்ன விட்டுருங்க சார் சொல்லி எவ்வளவு அழுந்திருப்பாரு. கொஞ்சமாச்சும் ஈவி இருக்கிறது அந்த மனித மேல நீங்க காமிச்சிங்க சார். மனித உயிர்களை மதிங்க சார். ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக எத்தனை நர்ஸ் எத்தனை டாக்டர்ஸ் வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் வந்துட்டு ராத்திரி பகல கண்ணு போராடுறாங்க. ஆம்புலன்ஸ் ஓட்டுற டிரைவர் வந்துட்டு ஒரு உயிரை காப்பாற்றணுன்றது அவங்க உயிரை பணைய வச்சு அவ்வளவு ஸ்பீடா ஓட்டிட்டு போய் அந்த உயிரை ரெஸ்கியூ பண்றான். ஆனா நீங்க வந்துட்டு கேவலமா வந்துட்டு ஜெயில வந்துட்டு ஒரு உயிரை வந்து அடிச்சு கொலை பண்றீங்க. உங்களுக்கு யார் சார்? காவல்துறைக்கு என்ன உரிமை இருக்கு? காவல்துறையோட ஒர்க் என்ன அப்படின்னா குற்றம் நான் செய்யறேன் அப்படின்னா என்ன வந்து கைது பண்ணணும். கைது பண்ணி மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி கூட்டு போய் நிறுத்தணும். எனக்கு தண்டனை வந்துட்டு நீதிமன்றம் தான் முடிவு பண்ணணும். எனக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதும் என்ன வந்துட்டு தப்பி செல்லாத என்ன வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி வைக்கிறது மட்டும்தான் உங்களோட ஒர்க்கு. புரியுதுங்களா? எனக்கு தண்டனை கொடுத்தா சிறையில் எடுத்துட்டு போய் அடைங்க. அதை விட்டு என்ன அடிச்சு கொள்ற அதிகாரம் உங்களுக்கு காவல்துறை வந்துட்டு அம்பேத்கர் எந்த சட்டத்துல எழுதி வச்சிருக்காருன்னு சொல்லி தெளிவுபடுத்துங்க. தமிழக காவல்துறை வந்துட்டு இதுக்கு பதில் சொல்லி அவங்க மிகப்பெரிய கண்டனத்தை நான் தெரிவிக்கிறேன். முதல்வரோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய உள்துறை இலாக்கா இப்படி ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்கு. எந்த சீஃப் மினிஸ்டர் வந்தாலும் சரி, அதாவது மாண்புமிகு முதலமைச்சர் ஜெயலலிதா வந்தாலும் சரி, அல்லது ஸ்டாலின் வந்தாலும் சரி, திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்தாலும் சரி, அடுத்ததா ஒரு முதல்வர் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் அந்த பதவியும் அந்த இதுதான் மாறிட்டு போகுதோ ஒழிச்சு அந்த காவல்துறையோட அராஜகமும் அட்டுழியமும் அடங்குறதும் இல்லை, அது ஒழிக்கப்படுறதும் இல்லை. நீங்க பார்க்க வந்துட்டு அரசு பதவிகளை கொடுத்து அரசாங்கம் வந்து கொஞ்சம் காசு கொடுத்துட்டு இந்த விஷயத்த முடிச்சிருவீங்க. ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவ்வளவுதான், இது முடிஞ்சு போயிடும். இந்த சபரிவர்மன்ற ஒருத்தர் இருந்ததாகவே மறந்துடுவோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடும். திரும்ப ஒரு அஜித் குமாரோ அல்லது திரும்ப ஒரு ஜான் பெனிக்ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொருத்தர் வந்து அடிச்சு கொலை பண்ணி போகும்போது 15 நாள் பேசுவோம், 15 நாள்ல மறந்துடுவோம். இதே தான் தமிழகத்துல நடந்துட்டு இருக்கு. இன்னொரு உயிர் வந்து அரசு, அதாவது தமிழக சிறைச்சாலையில வந்துட்டு ஒரு ஜெயில வந்துட்டு ஒரு அக்யூஸ்டாக இருக்கட்டும், ஒரு காமன் பீப்புளா இருக்கட்டும், யாராவது வந்து அடிச்சு கொலை பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா மிகப்பெரிய கண்டனம் தெரிவிக்கப்படும். இதை தயவு செஞ்சு நீங்க கன்சிடர் பண்ணி முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களே, நீங்க வந்துட்டு இங்க வந்த பின்னாடி ஒரு சில சேஞ்சஸ் தெரியுது. தயவு செஞ்சு உங்க கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கக்கூடிய இந்த துறையில நடக்கக்கூடிய இது மிகப்பெரிய ஒரு தவறு. அதாவது ஜெய்பீம்னு ஒரு படம் வந்தது, அந்த படத்துக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணீங்க. இந்த மாதிரி ஒரு சிறை காவலை வந்து அடிச்சு துன்புறுத்தின விஷயத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து எவ்வளவு கொடுத்தாங்க. அதை பார்த்தும் குடும்பம் சார் உங்களுக்கு ஈவே இருக்கவில்லை. ஒரு மனித உயிரை வந்துட்டு ஒரு கையை உடைச்சி அடிச்சு துன்புறுத்தி சாவடிக்கிற அளவுக்கு அவ்வளவு மிருகங்களா காவல்துறையில நீங்க பணியாற்றுறீங்க. நீங்களும் மனுஷங்க, நானும் மனுஷன் தான் சார், சக மனுஷன். நீங்க ஒரு பரீட்சை எழுதிட்டு ஒரு ஜாப் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கொம்பு முளைச்சிருக்கா? தமிழக காவல்துறை பத்தி நான் கேள்வி கேட்கிறேன். நீங்க உங்களுக்கு வந்து ஒரு காக்கி சட்டையும் ஒரு காக்கி பேண்ட்டும் கொடுத்துட்டா நீங்க என்ன மன்னர் ஆட்சியா? இல்ல இது வந்து உங்களுக்கு நாங்கள் எல்லாம் அடிமையா? தமிழக மக்கள் அடிக்கிற உரிமை உங்களுக்கு யார் சார் கொடுத்தா? யாரை கேட்டு நீங்க கை வைக்கிறீங்க? ஒரு தப்பு பண்ணா அந்த தப்புக்கான தண்டனை தான் நீங்க வழங்கணும். அங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் நான் நடக்கிறேன். நான் ஒரு இந்திய குடிமகன் அப்படின்னா நான் வரி கட்டுறேன். நான் எனக்கு வந்துட்டு எல்லா ரைட்ஸும் இருக்கு. இங்க வந்துட்டு வாழும் உரிமை யாருக்கு வேணாலும் இருக்கு. என்ன அடிக்கிற உரிமை உங்களுக்கு யார் சார் கொடுத்தா? எந்த சட்டத்துல சொல்லியிருக்காங்க? பதில சொல்லுங்க. தமிழக காவல்துறை ஆகட்டும் அல்லது தமிழ்நாட்டு சிஎம் சார், நீங்க தான் இதை தெளிவுபடுத்தணும். ஒரு குற்றம் செஞ்ச ஒரு கைதியை அல்லது அவங்களை அடிச்சு துன்புறுத்தலாம் அப்படின்னு சொல்லி அண்ணல் அம்பேத்கர் வந்துட்டு அரசியலமைப்பு சட்டத்தை எந்த பகுதியில எந்த பார்ட்ல எந்த ஆர்டிக்கல்ல எழுதி வச்சிருக்காருன்றத தெளிவுபடுத்தணும். அரசாங்க ஊழியர்கள் அரசாங்க ஊழியம் மட்டும் தான் வந்திருக்கீங்க, அதிகாரம் பண்ண வரல. இது வந்துட்டு விசாரணை என்ற பேர்ல வந்துட்டு வன்முறைக்கு இடம் இருக்கிறது அப்படின்னு எந்த சட்டம் சொல்லுது? ஒருத்தரை வந்துட்டு விசாரணைன்னு கூட்டிட்டு போய் அடிச்சு துன்புறுத்தி சாகடிக்கலாம் அப்படின்னு எந்த சட்டம் சொல்லுதுன்றத நீங்க தெளிவுபடுத்தி ஆகணும். இந்திய அரசியலமைப்புல ஆர்டிகல் 22 வந்துட்டு கைது செய்பவரின் உரிமைகளை வந்து பாதுகாக்குது. இப்போ அரசியல் அமைப்பு இங்க ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்றது நீங்க சொல்றீங்களா?
ஒவ்வொரு சிறை லாக்அப் டெத் நடக்கும் போது எல்லாமே இந்த ஆர்டிகல் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டே இருந்தா அரசியலமைப்பு செத்து கொண்டு இருக்கிறது. அதற்கு யார் ரெஸ்பான்சிபிள்? நீதிபதிகள் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க இருக்கக்கூடிய வக்கீல்கள் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க தான் சார் எங்களோட பாதுகாப்பு. காவல்துறை இந்த அளவுக்கு மோசமா நடந்துக்கிறாங்க அப்படின்னா காவல்துறை தட்டி கேட்கிற உரிமை வந்து உங்களுக்கு தான் சார் இருக்கு. நீதிபதிகளுக்கும் நீதிமன்றத்துக்கும் அடுத்தது வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு தான் அந்த உரிமை வந்துட்டு அரசியலமைப்புல கொடுக்கப்பட்டிருக்கு. எங்களோட பாதுகாவலன் சட்டத்தோட பாதுகாவலன் யாருன்னு நான் புக்ல படிச்சிருக்கேன் சார். சட்டத்தோட பாதுகாவலன் வந்துட்டு நீதிமன்றம் தான். சட்டத்தை பாதுகாக்கணும். சட்டத்தை பாதுகாக்கிறீங்க அப்படின்னா அந்த சட்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுறது மக்கள் மேல. அப்போ மக்கள் வந்து அடிக்கிறதும் துன்புறுத்தப்படுறதும் தொடர்ந்து கொலை நடக்குது அப்படின்னா அதை தட்டி கேட்கக்கூடிய உரிமை வந்து நீதிபதிகளுக்கு தான் இருக்குது. நீங்க ஸ்ட்ரிக்டா ஒரு ஜியோ பாஸ் பண்ண விஜய் சார், நான் உங்களை வந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். இந்திய அரசியலமைப்புல பணியாற்றக்கூடிய அனைத்து நீதிபதிகள்ல யாராச்சும் ஒருத்தர் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்க வந்துட்டு இமிடியேட்டா ஒரு ஆக்ஷன் எடுங்க. அதாவது காவல்துறை, தமிழக காவல்துறையாகட்டும் அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஸ்டேட்லயும் வந்துட்டு ஒரு நீதிமன்ற காவல்ல ஒரு கஸ்டடியில ஒருத்தர் எடுக்கிறீங்க அப்படின்னா அவருக்கு சுதந்திரம் இருக்கணும். அவரை வந்து எந்த வகையிலும் அடிக்கக்கூடாது, துன்புறுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு லாக்அப் டெத்னு ஒன்று நடந்துச்சு அப்படின்னா அந்த லாக்அப் டெத் நடத்தினவரோட அவங்க ஃபேமிலியில ஒருத்தர் கூட அரசாங்க பதவி நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஜியோ பாஸ் பண்ணுங்க சார். அதுக்கப்புறம் பாருங்க சார், அவங்களுக்கு வந்துட்டு பதவி இப்போ வந்துட்டு நீங்க சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, அவங்கள டிஸ்மிஸ் பண்ணுங்க, அவங்கள அந்த பதவி விட்டு நீக்குங்க. அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ரொவிஷனும் இந்திய அரசாங்கத்துல வந்து வழங்கப்படாதுன்னு சொல்லி ஒரு ஜியோ பாஸ் பண்ணுங்க சார். அதுக்கப்புறம் எந்த காவல்துறை வந்து கை வைக்குதுன்னு பார்க்கலாம். அதாவது காவல்துறை அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து ஒரு கொம்பு முளைச்சிருக்கு. மக்களை பார்த்தாங்க அப்படின்னா ஏழை மக்கள்னாலே டக்குனு எடுத்த உடனே பேசுறதே இல்லை, அடிக்கிறது, உதைக்கிறது, அவங்களை வந்து சித்திரவதை பண்றது தான். அதே நீங்க வந்துட்டு மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அவங்களோட பேரை வந்து ஏதோ ஒரு தப்பு பண்றான், அவனை நீங்க அடிச்சிடுவீங்களா? இன்பநிதியை வந்துட்டு உங்களால் அடிக்க முடியுமா? தைரியம் இருந்த ஆம்பளையாக இருந்தா தமிழக காவல்துறையில ஒர்க் பண்ணக்கூடிய எந்த ஒரு போலீஸ் ஆவது, அதாவது ஒரு அரசியல்வாதியோட பேர பசங்களையோ அல்லது அவங்க சம்பந்தப்பட்டவங்களையோ யாரையாச்சும் நீங்க அடிக்க முடியுமா? நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் சார். தமிழக காவல்துறையை பார்த்து நான் கேட்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஒரு நார்மலா இருக்கக்கூடிய பொதுமக்களை வந்து அடிக்கிறீங்க, துன்புறுத்துறீங்க, அவங்களை வந்து கொலை பண்ணிடுறீங்க. ஏதாச்சும் ஒரு நியூஸ்ல வந்துட்டு ஒரு எம்எல்ஏவோட மகன் வந்து கஞ்சா வித்தான், அவனை கைது பண்ணி காவல்துறை கஸ்டடியில வந்து அடிச்சு கொலை பண்ணிட்டாங்க, அல்லது வந்துட்டு அவன் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணான், அவனை வந்துட்டு இந்த மாதிரி சித்திரவதை பண்ணி கொலை பண்ணிட்டாங்க, ஏதாச்சும் ஒரு நியூஸ் வந்திருக்கா? உங்களுக்கு தில்லு இருக்கு இல்லையா, திராணி இருக்கு இல்லையா? நீங்க வந்துட்டு காவல்துறையில வந்து உங்களுக்கு ரெண்டு பக்கமும் கொம்பு முளைச்சிருக்கு, காக்கி யூனிஃபார்ம் போட்டீங்க, உங்களுக்கு வந்து யார் வேணாலும் அடிக்கிற தைரியத்தையும் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. அப்படின்னும் போது நீங்க ஒரு அரசியல்வாதியோட பிள்ளையை நீங்க அடிங்க சார் பார்க்கலாம். ஒரு கலெக்டரோட பிள்ளை தப்பு பண்றது இல்லையா, ஒரு அரசாங்க ஊழியரோட பிள்ளை தப்பு பண்றது இல்லையா? அதாவது யார் வந்துட்டு ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷன்ல இருக்காங்களோ அவங்க யாரையும் இது வரைக்கும் கொன்றதா தமிழக அரசியல் வரலாற்றுலயோ தமிழகத்துல இதுவரை ஒரு நியூஸ்ல வந்துட்டு பொதுமக்களாக நீங்க வந்துட்டு ஏதாச்சும் பார்த்திருக்கீங்களா? அப்போ அவங்களுக்கு ஒரு சட்டம் ஏற்றி வச்சிருக்காங்க, நமக்கு ஒரு சட்டம் ஏற்றி வச்சிருக்காங்களா? ஏழை மக்களையும் மிடில் கிளாஸ் மக்களையும் அடிச்சு கொலை பண்ணலாம், துன்புறுத்தலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் இந்திய அரசியலமைப்புல. ஆனா ஒரு உயர்ந்த பொசிஷன்ல இருக்காங்க, ஒரு பாப்புலாரிட்டியா இருக்காங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு பதவியில இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சட்டம் தனியா ஏற்றி வச்சிருக்கா? இது ஜனநாயக சார். மக்கள் ஆட்சி நடக்குதுங்க. மக்கள் ஆட்சி, இங்க மன்னராட்சி நடக்கல. நீங்க வந்து யாரை வேணாலும் துன்புறுத்திட்டு போறதுக்கு மக்களாட்சி என்ன சொல்லுது அப்படின்னா, மக்களே மக்களுக்காக மக்களால் நடத்தப்படும் ஆட்சி தான் மக்களாட்சி. நான் ஓட்டு போட்டு நானா எனக்கு வந்துட்டு ஆட்சி நடத்திக்கிறேன், இதுல வந்துட்டு என்ன கையை வைக்கிறதுக்கு நீங்க யார்? பதில சொல்லுங்க. அந்த ஒரு உயிருக்கான இழப்பீடு என்ன? நீங்க கொடுக்கக்கூடிய அந்த 10 லட்சம் காசாவளியாகட்டும், ஒரு அரசாங்க பணி அவங்க வந்து அவங்க ஃபேமிலி வந்து கடைசியில் பாதுகாத்துக்குமா? இன்னொரு மரணம் தமிழக வரலாற்றுல லாக்அப் டெத்னு வரக்கூடாது. அதுக்கான ஆக்ஷனை தயவு செஞ்சு எடுங்க. மக்கள் உங்ககிட்ட நான் வேண்டுதல் வச்சுக்கிறது என்ன அப்படின்னா, யாராவது வந்துட்டு உங்க மேல அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றாங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு ஒன்றா இணைஞ்சு கேள்வி கேளுங்க. நாளைக்கு என்ன வந்து ஒரு போலீஸ்காரர் அடிக்கிறார் அப்படின்னா நான் மட்டும் அங்கே கேள்வி கேட்டேன் அப்படின்னா மேற்கொண்டு என்னை அடிக்க தான் செய்வோம். அதே என் கூட வந்து ஒரு 10 பேர் சேர்ந்து கேள்வி கேட்டு பாருங்க, அந்த போலீஸ்காரன் என் மேலே கையை வைக்க மாட்டான். புரியுதுங்களா? அந்த மாதிரி நீங்க வந்துட்டு ஒருத்தர் ஏன் சொல்ல வர அப்படின்னா, இன்னைக்கு என்ன அடிச்சவங்க நாளைக்கு உங்களையே அடிக்கலாம், உங்களை அடிச்சவங்க நாளைக்கு உங்க அம்மாவை அடிக்கலாம், உங்க தங்கச்சி அடிக்கலாம், உங்க பையன் அடிக்கலாம். புரியுதுங்களா? அதனால யாரோ எப்படியோ போய் போறாங்க அப்படின்ற போக்க விட்டுருங்க. தமிழக மக்கள் அனைவரும் வந்துட்டு ஒன்றிணைஞ்சு இருங்க. அதாவது ஒரு உயிர், அதோட வேல்யூ வந்துட்டு நம்ம ஒரு வீட்டில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கோழி ஆகட்டும், ஒரு குருவி வளர்க்குறோம் அப்படின்னா அந்த குருவி இறந்து போச்சு அப்படின்னா எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குது. அதே நம்ம ஒரு உயிரை வந்து அடிச்சு கொலை பண்ணீங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலி எவ்வளோ சஃபர் ஆகும் நினைச்சு பாருங்க.
தயவு செஞ்சு தமிழக காவல்துறைக்கு ஒரு வரையறை எடுத்துட்டு வாங்க. ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆக்ட் 2006 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவல் நான் வந்து இப்போ பான் மசாலா அல்லது குட்கா விற்கிறேன் அப்படின்னா என்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை பறிமுதல் பண்ணணும், என்னை வந்துட்டு நீதிமன்றத்துக்கு முன்னாடி ஆஜர்படுத்தணும், நீதிமன்றம் எனக்கு தண்டனை கொடுக்கணும் அல்லது வந்து என் மேல அபராதம் போடணும். இதுதான் சார் இருக்கு. சட்டத்துல எங்கேயாச்சும் வந்துட்டு நான் குட்கா வித்தாலோ பான் மசாலா வித்தாலோ என்னை வந்துட்டு சிறை காவலை வச்சு அடிச்சு கொலை பண்ணி துன்புறுத்தி சாகடிக்கலாம் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு சட்டம் சொல்லுதா? சொல்லுங்க சார். DK பாசு 1977 வெஸ்ட் பெங்கால் உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன சார் சொல்லியிருக்கு? தமிழக காவல்துறையை பார்த்து நான் கேள்வி கேட்கிறேன். அவங்க வந்து ஒரு கைதி எப்படி பாதுகாக்கணும், கைதிகளை எப்படி ட்ரீட் பண்ணணும்ன்ற வரைமுறையை வந்துட்டு ஸ்ட்ரிக்டா கொடுத்துருக்காங்களா இல்லையா? அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்களா? இப்போ போலீஸ் போர்ஸ் அப்படின்னாலே டிசிப்ளின் போர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. போலீஸ் போர்ஸுக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படின்னா டிசிப்ளின் போர்ஸ். பிகாஸ் நீங்க வந்துட்டு ஒரு ஷூல இருந்து நீங்க வைக்கிற கேப் பொருள் உங்களுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. மற்ற துறை மாதிரி இல்லை சார். இப்போ வந்து நான் வந்து வேற ஒரு பதவியில் ஒரு ரெவன்யூல ஒர்க் பண்றேன் அப்படின்னா நான் அன்யூனிஃபார்ம்ல இருக்கலாம், நான் எப்படி வேணாலும் இருக்கலாம். அரசாங்க ஒரு சில வரைமுறைகள் இருக்கு, எனக்கான ஃப்ரீடம் வழங்கப்பட்டிருக்கு. ஆனா காவல்துறை அப்படின்னாலே டிசிப்ளின் போர்ஸ். டிசிப்ளின் போர்ஸ் வந்துட்டு இங்க வந்துட்டு ஏன் சார் இந்த மாதிரி தப்பு பண்றீங்க? அந்த அதிகாரத்தை ஏன் எடுத்துக்கிறீங்க? பொதுமக்கள் மேல மட்டும் இந்த தவறான நடவடிக்கையை ஏன் சார் எடுக்கிறீங்க? ஒரு டிசிப்ளின் போர்ஸ் இந்த இடத்துல டிசிப்ளினாவே இல்லை. சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சரோட கண்ட்ரோல்ல டைரக்டா இருக்கக்கூடிய ஒரு துறை உள்துறை அமைச்சகம். இந்த துறை வந்துட்டு நீங்க வந்துட்டு இந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா இது நாளைக்கு என்ன சார் இருக்கு? ரொம்ப நாளா ஒரு சொல்லிட்டு இருக்காங்க, எல்லா துறைகளுக்கும் வந்துட்டு ஒரு சங்கம் இருக்கு, காவல்துறைக்கு மட்டும் சங்கம் இல்லை, காவல்துறைக்கு சங்கம் இல்லை, காவல்துறைக்கு வந்துட்டு ஊதிய குறைவு இருக்கு, காவல்துறைக்கு அது இல்லை இது இல்லை, நிறைய இருக்கு. நிறைய பேர் வந்து காவல்துறைக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஆனா நீங்க இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சங்கம் இல்லாதப்பவே நீங்க அதிகாரத்தை எடுத்துக்கிறீங்க. நீங்க வந்துட்டு பொதுமக்களை அடிச்சு கொலை பண்றீங்க, துன்புறுத்துறீங்க, எல்லாத்தையும் பண்ணிடுறீங்க. உங்களுக்கான சங்கம் சலுகைகள் எல்லாம் வழங்கப்பட்டா நீங்க என்ன சார் பண்ணுவீங்க? புரிஞ்சு நடந்துக்கோங்க. நீங்க வந்து ஒரு அரசாங்க ஊழியம் பண்ணதான் வந்து எங்களை ஒழிச்சு அடிச்சு துன்புறுத்துறதுக்கோ அராஜகம் பண்றதுக்கோ எங்களை கொலை செய்யறதுக்கு உங்களுக்கு வந்துட்டு நாங்க சம்பளம் கொடுக்கல. சம்பளம் நாங்க கொடுக்குறோம் சார். எங்களோட வரி பணத்துல இருந்து நீங்க சம்பளம் வாங்குறீங்க. அதுக்கு ஏத்த மாதிரி ஊழியம் செஞ்சுட்டு போங்க. இங்க வந்துட்டு மக்கள் அடிக்கிறதோ துன்புறுத்தோ இதுக்கப்புறம் இருக்கக்கூடாது. நீங்க என்னோட சப்ஸ்கிரைபர் பிளஸ் வந்து தமிழக மக்கள்கிட்ட நான் வந்துட்டு ஒரு வேண்டுதல் வச்சுக்கிறேன். இப்போ நம்ம வந்துட்டு இனிஷியலாக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அநீதி நடக்குது அப்படின்னா நம்ம வந்துட்டு கேள்வி கேட்கணும். அதாவது ஒரு லா டீம் வச்சு நம்ம கேள்வி கேட்கணுன்ற அளவுக்கு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் இந்த வீடியோவை அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஒரு குறிப்பிட்ட பொசிஷனை நம்ம அடைஞ்ச பின்னாடி ஒரு லா டீமையும் நான் ஃபார்ம் பண்ணி நம்ம ஒரு ஏழை மக்களுக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு அநீதி நடக்குது அப்படின்னா அங்கே வந்துட்டு அரசு சார்பில் என்ன நடக்குதோ அதுக்கு ஈக்குவலாக நம்ம வந்துட்டு வழக்கு மூலியமா, அதாவது போலீஸ் செத்து போயிடலாம், போலீஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் செத்து போகலாம், அவங்களோட மனித நேயம் செத்து போகலாம், போலீஸோட மனித நேயம் செத்து போகலாம், இங்க இருக்கக்கூடிய எல்லாமே இதாகலாம். ஆனா நீதிமன்றம் சாகாது, நீதி சட்டம் வந்துட்டு சாகாது. தமிழ்நாட்டுல வந்துட்டு கஞ்சா போன்ற பொருட்கள், அதாவது குட்கா, கஞ்சா, இந்த மாதிரி பான் மசாலா இதெல்லாம் விற்கிறதுக்கு தடை இருக்கு. அந்த தடையின் பிரகாரம் வந்துட்டு நான் வந்து இப்போ வந்துட்டு குட்கா விற்கிறேன் அப்படின்னா தமிழக காவல்துறை வந்துட்டு என்ன அரெஸ்ட் பண்ணக்கூடிய ரைட்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஆனா நான் விற்கிறது தப்பு அப்படின்னா இந்த குட்கா பான் மசாலா எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணக்கூடிய விமல் பான் மசாலா, DS நிறுவனம், இவங்களை எல்லாம் ஏன் சார் விட்டு வச்சிருக்கீங்க? நான் விற்கிறது தப்பு அப்படின்னா ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனி வந்துட்டு இதை மேனுஃபேக்சரிங் பண்றான் இல்லையா, இந்த குட்காவை மேனுஃபேக்சரிங் பண்றான் இல்லையா, அவனை ஏன் சார் நீங்க வந்துட்டு கை வைக்க மாட்டீங்க? அவனை அரெஸ்ட் பண்ணுங்க, அவனை தூக்கி உள்ள வைங்க. அவனை வந்துட்டு நீங்க தைரியம் இருந்தா, திராணி இருந்தா தமிழக காவல்துறையை பார்த்து நான் ஓப்பன் சேலஞ்ச் வர்றேன். இந்த DS நிறுவனம் அல்லது வந்துட்டு விமல் பான் மசாலா அவங்களோட பிள்ளைங்களையோ இல்லை அவங்களையோ கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு லாக்அப் டெத் நீங்க நடத்திட்டு நீங்க வந்துட்டு உயிரோட இருந்துருங்க, நான் பாத்துக்கிறேன். ஏன்னா நீங்க வந்துட்டு அதாவது ஏழை மக்கள்கிட்ட தான் உங்களோட தமிழக காவல்துறை வந்துட்டு உங்களோட வீரியத்தையும் உங்களோட இதெல்லாம் காட்டுறீங்க. பணக்கார மக்கள்கிட்ட காட்ட மாட்டீங்க, ஒரு கார்பரேட் நிறுவனத்திட்ட காட்ட மாட்டீங்க. குட்கா வித்தது என்னோட தப்பு அப்படின்னா குட்காவை மேனுஃபேக்சரிங் பண்ண அந்த கம்பெனியும் தப்பு பண்ணிருக்கு. அவங்களையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைங்க, அவங்களையும் அடிச்சு கொலை பண்ணுங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். இதே போலதான் சார் லாக்அப் டெத்ல ஜெயராஜ் மற்றும் ஃபெனிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தான் குளத்துல வந்துட்டு தந்தை மகன் வந்து அடிச்சு கொலை பண்ணாங்க. அஜித் என்ற ஒரு இளைஞர் வந்துட்டு எந்த ஒரு தப்பும் பண்ணாம அவர் அடிச்சு கொலை பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்ட் டேஸ்ல இன்னொரு டெத் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு இந்த டெத் சபரிவர்மன் நடந்திருக்கு. அதுவும் இவர் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி நீங்க இந்த அளவுக்கு சித்திரவதைப்படுத்தி கொடுமையான முறையில நடந்து அவர் அடிச்சு கொலை பண்ணுவீங்க அப்படின்னா இன்னும் நார்மலா இருக்கிறவங்களா இருந்தா நீங்க எந்த அளவுக்கு உங்களோட மனித மிருகத்தன்மை நீங்க காமிச்சிருப்பீங்க?
சொல்லுங்க, அந்த 3 பேரும் மிருகங்களா இல்ல மனுஷங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் அறிவு இருக்கா? உங்களுக்கு யார் சார் காவல்துறையில பதவி கொடுத்தா? திரு ஜோசப் விஜய் அவர்களே தமிழக காவல்துறை வந்துட்டு மிருகத்தன்மையோட நடந்துறாங்க, அவங்க மனித தன்மையா நடந்துக்கல இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது. அதனால உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, தமிழக காவல்துறையில பணியாற்றக்கூடிய அனைத்து காவலர்களுக்கும் வந்துட்டு மென்டலி ஸ்டேபிளா இருக்காங்களா, அவங்க வந்து சைக்கோ இல்லையா, அவங்க வந்துட்டு ஒரு நல்ல மனநிலையோட தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஃபிட்னஸ் டெஸ்ட் ஒன்று நடத்துங்க சார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா காவலர்களுக்கும் நடத்தி அதில் யார் எலிஜிபிளா இருக்காங்களோ அவங்கள மட்டும் போஸ்டிங்ல வைங்க, ரிமைனிங் இருக்கவங்கள சீட்டு கழிச்சு வீட்டுக்கு அனுப்புங்க சார். ஒரு சில மனித மிருகங்கள் எல்லாம் தமிழக காவல்துறையில பணியாற்றுது. நான் எல்லாத்தையும் சொல்ல வரல, காவல்துறையில நான் பார்த்தது வரலும் 100க்கு ஒரு 50% வந்துட்டு இந்த மாதிரி கொடூர மிருகங்கள் தான் இருக்கு. மீதி ஒரு 50% வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு பர்சன்ஸ் எல்லாம் காவல்துறையில இருக்காங்களா அப்படின்னு நீங்க நினைக்கிற அளவுக்கு காவல்துறையில இருந்து ஒர்க் பண்றாங்க. அந்த மாதிரி பர்சன்ஸை வச்சுக்கோங்க. மீதி இருக்கிறவங்களை தயவு செஞ்சு வீட்டுக்கு அனுப்புங்க சார். இந்த மாதிரி மேற்கொண்டு ஒரு தவறு நடந்து மேற்கொண்டு ஒரு ஏழை மகன் வந்து சாகிறத வந்துட்டு அலோவ் பண்ணாதீங்க. நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட பொசிஷனை அடைஞ்ச பின்னாடி நமக்காக நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளஸ் ஒரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணி அதில் வந்துட்டு ஒரு நீதி வழக்குரைஞர்களை வந்துட்டு இணைச்சிக்கலாம் அப்படின்னு இருக்க. அந்த வழக்குரைஞர்களை இணைச்சி நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி அநீதி நடக்கக்கூடிய, அதாவது ஏதாச்சும் ஒரு ஏழை மக்களுக்கு வந்துட்டு யாரும் உதவி பண்ண முடியாத நிலைமையில இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தவறுதல் நடக்குது, அதாவது ஒரு பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் வந்துட்டு அவங்க வந்துட்டு டைரக்டா வந்துட்டு வக்கீல வச்சு வாதாடுறது என்ன வேணாலும் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா காமன் மக்கள் என்ன பண்ணுவாங்க? அதுக்காக நான் வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். நீங்க யாராச்சும் இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க அட்வொகேட்டா இருந்தாலோ அல்லது வந்துட்டு உங்களுக்கு நோன் பர்சன் வந்துட்டு கொஞ்சம் ஹெல்பிங் மைண்டடா இருக்கக்கூடியவங்க வந்துட்டு அட்வொகேட்டா இருந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களோட நம்ம வந்து கான்டாக்ட்ல இருப்போம். ஒரு ஏழை மக்களுக்கு ஏதாச்சும் வந்துட்டு இந்த மாதிரி தவறுதலான ஒரு ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னா நம்ம வந்துட்டு லீகலா கேஸ் நம்ம ஃபைல் பண்ணி அவங்களுக்கான நீதி வந்து நம்ம பெற்றுக் கொடுக்கலாம். புரியுதுங்களா? அநீதி எங்க நடந்தாலும் நம்ம தட்டி கேட்கணும். என்னோட இணைஞ்சிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நான் ஏதாச்சும் தவறாக பேசியிருந்தா கமெண்ட்ல தெரிவிங்க. வேற நான் என்ன டாபிக் பத்தி பேசணும் அப்படின்றத சொல்லுங்க.